கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஒரு சிலர் எனக்கு அப்ப ஆலோசனை சொன்னாங்க, நீங்க உலகத்துல ஏஜென்ட் எல்லாம் செய்யாதா நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி. அதை நான் கேட்கவே இல்லை. அப்பொழுது இந்த வசனத்தினுடைய ஆழம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒண்ணு, அப்பாவுக்கு முன்பாக சுத்தமா இருக்கணும், கைகள்ல சுத்தம் இருக்கணும். ஆனால் ஆண்டுகள் புரண்டோடுனது, ஆண்டுகள் கடந்த பிறகு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்தார். சுத்தமான கைகளுடன் மென்மேலும் பலத்து போவான். கர்த்தர் உங்களை சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறுத்துவார். அந்த இடத்துல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அநேகர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து உங்க நீதியில, உங்க கையின் சுத்தத்துல மாறி போகாதீங்க. நீங்களும் தேவனும் தேவனுக்கு முன்பாக நம்ம தான் பதில் சொல்லணும். மற்றவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்றவங்களால சொல்ல நம்ம சொல்லவே கூடாது. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். தயவு செய்து எந்த இடத்துல அநீதி இருக்குதோ விலகி இருங்க. நீதியை உறுதியாய் பிடித்திருங்க. உங்க கைகள்ல சுத்தம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை பலத்து போக பண்ணுவார். நீங்க இருக்கிற நாட்கள்ல குறைவா இருக்கிறது போல இருக்கலாம். உங்கள் கையின் சுத்தத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவருக்கு முன்பாக நீங்க சாட்சியா இருந்துட்டீங்க, ஆண்டோடைய டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க, மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவாருங்க.